நேத்து எபிசோடுக்காக பயங்கரமா காத்துட்டு இருந்த நாளாம். உங்கள நிறைய பேர் சொன்னீங்க விஜய் சேதுபதி எல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாரு, கம்ருவையும் பாருவையும் தாலாட்டி சீராட்டுவாரு அப்படின்னா. ஆனா அப்போ புரியல. நேத்து எபிசோட பாக்குறப்ப கிளியர் ஆயிடுச்சு. உஷாரா மைக்க கழட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு லாஸ்டா மைக்க போட்டுக்குங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. இது டூ மச், இது டூ மச். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுப்பா. ரம்யாவா அமுச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 70 நாள் வச்சு இவங்க இழுத்துட்டு போறதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா கூட்டு போய் டைட்டில் வின்னர் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன். திடீர்னு ஏன் மனசு மாறினாங்கன்னு தெரியல. சரி, அப்ப நேத்து என்னதான் கேள்வி கேட்டாரு அப்படின்றதெல்லாம் டீடைலா பாப்போம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேத்து எபிசோட்ல திவ்யா அண்ட் கமருதீனோட கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது சீரியஸா எடுத்துக்காம ஃபன்னியா ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டேன். ஆக்சுவலா அது சீரியஸா பாத்துருக்கணும். இதுக்கப்புறம் வர்ற எபிசோட்ல எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். I'm sorry. எல்லாம் என்னாலதான். ஏன்னா நிறைய பேர் ஒன் ஆர் ஷோலாம் பார்க்காம நம்மளோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்னோட பாயிண்ட சீரியஸா எடுத்து வச்சிருக்கணும். சோ இனி அது நடக்காம பாத்துக்கிறேன். மறுபடியும் மனசார கேட்கிறேன், வெரி சாரி. சரி, இப்போ நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பார்த்துலாமா? வந்த உடனே நம்ம சேதுபதி அவர்கள், என்னப்பா சந்தோஷமா இருந்தீங்களா இந்த வாரம்? ஓ இருந்தோமே. டீ காஃபி இல்லாம சந்தோஷமா இருந்தீங்க? இல்லையே. 2 பேர் சேர்ந்து உங்க எல்லாரையும் வச்சு செய்யறாங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. நீங்க எல்லாம் வேஸ்ட். உட்காருங்க. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படிதான் பாடி கார்டா இருந்தியோ, இதுல வேற சிங்க வேலைக்கு சேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் வேற. பாரு அண்ட் கம்ரு, நீங்க ரொம்ப பாவம். மைக் உங்களுக்கு பாரமா இருக்கும். ஏற்கனவே பிக் பாஸ் உங்களை மைக் போடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டாரு. 10ஆவதுக்கு வீட்டாளுங்க வேற பனிஷ்மெண்ட்னு ஒன்னு கொடுத்து டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. அப்பேற்பட்ட மைக்க போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? கழட்டிருங்க சார், கழட்டிருங்கப்பா. சார் இங்க பாருங்க, 10 வாரம் ஆயிடுச்சு. திரும்ப சொல்ல முடியாது. கழட்டிருங்க சார், ஒரே ஒரு தடவை. அட கழட்டுங்கப்பா. சரி சார் அப்படின்னு கழட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் சொல்றாரு, இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்கள்ட்ட பேச போறது கிடையாது. மைக் இல்லாம தான் நீங்க என்கிட்ட பேச போறீங்க அப்படின்னு ஓரமா தூக்கி உட்கார வச்சிட்டாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ கேள முருகன், நீ கேள. நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறப்போ நமக்கு பிடிக்காத மிஸ் நம்மளை பார்த்து கடுப்பாயி, ஐ டோன்ட் வாண்ட் டு see your face, get out of my class அப்படின்னு வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம அப்படியே பரிதாபமா மூஞ்ச வச்சுட்டு வெளில போனாலும், அப்பாடா இந்த அம்மா கிளாஸ்ல இருந்து தப்பிச்சாண்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள குஷியா தான் இருப்போம். கரெக்டா? அந்த மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதி சார் கொடுத்த பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கு மைக்கப் போட வச்சு சங்கையா கேள்வி கேட்பாரு அப்படின்னு பார்த்தா, மைக்க கழட்டி வச்சுட்டு ஓரமா உட்காருங்கன்னு உட்கார வச்சா, இதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் எவ்வளவோ தேவலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இது மட்டும் கிடையாது. நேத்து ஃபுல் எபிசோடுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜோன் அவுட் ஆன மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரு சில இடத்தை தவிர்த்து. ஒருவேளை சனிக்கிழமை எஃபெக்டா இருக்குமோ? இல்ல புரியல. அப்புறம் எல்லாரையும் எழுப்பி நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களே, அவங்க கில்ட்டா ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்க, சார் இல்லவே இல்ல சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வெரைட்டியா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எழுப்புனது நம்ம வினோத்தை. அவர்கிட்ட கேட்டதுக்கு தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இப்படி நடந்திருக்கும்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க சார். யோ, அவங்க ஃபீல் பண்ணது இருக்கட்டும், நீ நான் ஃபீல் பண்ண, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லன்னு ஃபீல் பண்ண சார் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வலிக்க கூடாத மாதிரி இவர் சொன்னாரா? அதை பார்த்துட்டு கடுப்பாயி, இப்போதைக்கு நீ உட்காரு, பின்னாடி உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா, சார் கொஞ்சம் கூட அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியே கிடையாது சார். பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பெட்ல படுத்து அப்படின்னு ஒரு கேப் விட்டாங்க. நம்ம கம்ருவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எதுக்கு இந்த மாதிரி இப்படி சொல்லுதே அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த கேப்பை ஃபில் அப் பண்ணாங்க. அதாவது பாருமடியில கம்ரு படுத்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. சோ இவர் தலையில அடிச்சுக்கிறாரு, சொல்றது தெளிவா சொல்லுமா அப்படின்னு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான். ஆனா இந்த அரோரா பைபிள்ல எல்லா பாயிண்டையும் பர்ஃபெக்ட்டா எடுத்து வைக்குதுப்பாங்க. அதுவும் எதிரில பாரு இருக்குன்னா சொல்லவே தேவையில்ல நம்ம அக்காக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, இந்த அம்மா எடுத்து கொடுத்த 2 பாயிண்ட் தான் நம்ம விஜய் சேதுபதியே கேட்டாருன்னா பாத்துங்களேன். அப்படின்னப்பா கேள்வி கேட்டுச்சு நம்ம அக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் கஞ்சி குஷ்டம் வந்தவங்க தானே நீங்க, முட்டை பால்லாம் இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சார். இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு கொடுக்குறாங்க. சோ அதை பனிஷ்மெண்டா பார்க்காம திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்ப்போம் அப்படின்னு எடுத்துக்காம, நாங்க பனிஷ்மெண்ட் பண்ணா முட்டை பால்லாம் திரும்பி தருவாங்களா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க சார் அப்படின்னு போட்டு கொடுத்துச்சு. ஏய் கள்ள உருண்டை தலையா, மிஸ்கிட்ட மாட்டி விடுறியா? இரு கைட்டி காயலாங்கடை போட்டுறேன். இந்த கேள்வியை தான் அச்சு பிசராம நம்ம தலைவரும் பின்னாடி கேட்டாரு. பட் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறது நல்லா தான் இருக்கு. இருப்பினும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டா கேள்வி கேட்கறீங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை மெகா தொடர் மாதிரி கம்ருவியே தொடர்ந்து போகாம இந்த மாதிரி 4-5 கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, பாப்பா நல்லா பேசுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க கம்ரு நீ எனக்கு வேணும், நீ எனக்கு ஃப்ரெண்ட், எனக்கு ஒன்னு பிடிக்கும்டா, அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பருத்தி வீரன் பிரியாமணி மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறமா? நீ நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். சோ எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கானா வினோத்தை எழுப்பி, மத்தவங்க பேசினதெல்லாம் கேட்டியா, இப்ப புரிஞ்சா, இப்ப சொல்லு, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சா இல்லையா? அத முன்னாடியே சொல்லிட்டேனே. இது முன்னாடியே சொன்னியா? ஆமாண்ணா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல, கில்ட்டே இல்லன்னு சொன்னனே. இன்னும் இந்த ஆள் நம்மள இப்படி மடக்கறான் அப்படின்னு ஒரு செகண்ட் பாஸ் எடுத்துட்டாரு நம்ம தலைவர். அது வந்து மறந்துட்டியா? அதுக்கப்புறம் பின்னாடி காதுல சொல்லிருப்பாங்க போல இருக்கு. சார் அவங்க சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு கேளுங்க சார் அப்படின்னு. அதனால தலைவர் கேட்டாரு, ஏன்பா மத்தவங்க சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் வித்தியாசம் உனக்கு தெரியுதா? நீ பூசி மழுப்புறாரு தானே
தானங்க? ஆமா சார் அப்படின்னு ஆடியன்ஸ் கோரஸ் கொடுக்க அப்ப உட்கார வச்சிடலாமா? ஓகே சார், நீங்களே சொல்லுங்க, உட்காருங்க 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 அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட்ல நம்ம ஃபயர் சேதுபதியை வாட்டர் ஊத்தி அணைக்க பார்த்துச்சு பாத்தீங்களா இந்த பயவுல? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்ப நம்ம பார்வன் கம்ரு கிட்ட வந்து, ஏமா ஆரம்பத்துல ஒரு டாஸ்க் கொடுக்குறப்போ நீயும் கெமியும் அடிச்சு நீங்கள மைக்க போட்டுக்கிட்டே அதுக்கே கழட்டி வைக்கல, ஆனா நீங்க போற ஜாகிங்க்கு கழட்டி வச்சுட்டு போறீங்க. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு கஞ்சு குஷ்டு உயிர் வாழ்றவங்க தானே நீங்க, முட்டை பால்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. இவங்கள சொல்லி ஒன்னும் குத்தம் இல்ல. யோ கானா வினோத், எப்ப பார்த்தாலும் கூடவே சுத்துறல்ல, ஒரு கேள்வி கேட்டியா நீ? ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லணும்னா, நீ ஒன்னும் சொல்லி கிளிக்க தேவையில்ல, உட்காரு. இப்ப முட்டை பால் போச்சு, நாளைக்கு சோரியை கட் பண்ணா என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு போவ. நியாயப்படி நீ என்ன பண்றணும்? என்ன சார் பண்றணும்? உறவை துண்டிச்சிருக்கணும். பனிஷ்மெண்ட் மதிக்காதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருக்க கூடாது. முதல்ல இந்த தரதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. ஆனா நீ எப்ப பாரு அவங்களோடய சுத்திக்கிட்டு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இந்த பீஸ போட்டு அடிச்சாரு. சார் சூப்பர் சார், லெஃப்ட் ரைட்னு வினோத்தை வாங்குறீங்க. அப்போ எப்ப சார் இந்த பாரு கமருவெல்லாம் கேப்பீங்க? இருப்பா பின்னாடி கண்டிப்பா கேக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி எப்ப அந்த பீஸுங்க பேச வந்தாலும் இரு உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டே இருந்தாரு. பேசாதீங்கன்றல, எதுவும் பேசாதீங்க. சரி, பின்னாடி பெருசா கேட்க போறாரு போல இருக்கு அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கேட்டாரு பாருங்க கேள்வி. இவங்க எல்லாம் முட்டை பால் டீ காபி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? வீட்டுக்குள்ள 13 பேர் இருக்காங்க உங்களை தவிர்த்து. அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் நீங்க தரீங்களா ஒரு நாளைக்கு? ஐயோ 13 பேர்னு சொல்லிட்டேன். வினோத்தும் அவங்க கட்சி தான், அதனால 12 பேர். சொல்லுங்க, அவங்களுக்கு பேமெண்ட் தருவீங்களா நீங்க? மத்தவங்க எல்லாரையும் குரூப்பிசம்னு சொல்றீங்களே, நீங்க 3 பேரும் குரூப்பிசம் பண்றீங்களா? அது தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஸ்பெஷல் ஃபோர்ஸே இல்லையே. என்னாச்சு உனக்கு? சுத்தமா ஃபோர்ஸே இல்லையே. சார் இத வச்சு செய்ய போறோம், அவங்களெல்லாம் கேள்வி கேட்க போறோம், கீச்சு தொங்க விட போறோம்லாம் சொன்னீங்களே, அது எப்போ சார்? எப்பா இதான்ப்பா அது. சார் இதுவா சார்? ஆமாப்பா, வச்சு செய்யறேன்ல, மைக்க கழட்டி ஓரமா உட்கார வச்சுட்டேன், பேச விடாம பண்ணிட்டேன். இப்ப பாரு அடுத்து என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அடுத்து என்ன பண்ணாரு, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரா. அவங்க மைக்க மாட்டாம பேசினாங்க. சார் அது வந்து கேட்கல. சார் அது வந்து கேட்கல. உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்கல சார். அப்ப சொல்லுங்க கேட்கல. கேட்டுச்சா? இப்ப சத்தமா பேசுங்க. சார் அது வந்து கேட்கல. சொல்லுங்க பாரு. சார் அது வந்து சிறிய இடைவேளை அப்படின்ட்டு போயிட்டாரு. எப்படிப்பா நல்லா வச்சு செஞ்சனா? எப்ப சார்? இதான்ப்பா இப்ப வச்சு செஞ்சனே, மைக் போடாம கத்த விட்டனே, அதுதான். ஓ அதுவா சார்? நல்லா இருந்துச்சு சார், வச்சு செஞ்சீங்கல்ல சார்? ஆமாப்பா சூப்பர் சார். நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. அடுத்து திவ்யா இஷ்யூக்கு வந்தாரு. அது அவங்க வாயாலே கேட்கணும் அப்படின்றதுனால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நேத்து எபிசோட பார்த்திருப்பீங்க. சோ ரிப்பீட் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த காக்கா ஆய் மேட்டர் இருக்குல்ல, அதை சொல்றதுக்கு கொஞ்சம் அசிங்கப்பட்டாங்க சார். அப்புறம் மேல பார்த்து சிரிக்கிறப்போ ஒன்னு சொன்னாரு சார். என்னமா அது? அது எப்படி சார் என் வாயால சொல்றது? பரவாயில்ல சொல்லுமா. அது காக்கா ஆய் போயிரும் அப்படின்னு சொன்னாரு சார். அவனை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுவான். இப்படி பேசுறப்ப யாருமா சுத்தி இருந்தா? சார் அமித், பாரு, சாண்ட்ரா, ரம்யா அவங்க யாரும் கேட்கலையாமா? கேட்கல சார். சார் நான் கேட்டேன் சார். என்னப்பா கேட்டேன்? சார் அது ரொம்ப நேரமா போயிட்டு இருந்துச்சு, நார்மலா தான் இருந்துச்சு, தகாத வார்த்தையா போயிட்டு இருந்துச்சு. எது காக்கா வாயில ஆய் போயிட போகுதுன்னு சொன்னது தகாத வார்த்தை இல்லப்போ சார், அதான் சொல்ல வரேன். அமித் ஒரு நிமிஷம். இல்ல சார் நான் பேசுறத ஃபுல்லா கேளுங்க. அமித் ஒரு நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறம் பேசக்கூடாது, நிப்பாட்டிடணும். நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்ப ஷோவை முடிக்கிறது அப்படின்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பட் இதுல ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். இங்க அமித் சொல்ல வந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா தான் சார் டாக் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப வல்கரா போக ஆரம்பிச்சது. அங்க வந்து நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன், ஆனாலும் கேட்காம கம்ரு பேசிட்டே இருந்தாரு அப்படின்றதுதான். ஆனா ஆரம்பத்துல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, தகாத வார்த்தைகள் எதுவும் வரல அப்படின்ன உடனே அடுத்து சொல்ல வர்றது கேட்காம ஸ்ட்ரைட்டா காக்கா மேட்டருக்கு போயிட்டாரு. நிஜமாவே அமித்தை பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருந்துச்சு. ஏன்னா கம்ருதீன் கிட்ட அவர் சொன்னாரு பேசாத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி. வேணா அந்த கிளிப்பை பாருங்களேன். சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் திவ்யா வந்து இவங்களை क्वेश्चन பண்ணாங்க, ஏன் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தனியாவும் போய் சாரி கேட்கறதுக்கும் கூப்பிட்டு வந்தாரு. ஆனா அந்த பீஸ் அங்கேயும் வந்து சிரிச்சு அந்த என்விரான்மெண்ட்டையே வேற மாதிரி மாத்தி விட்டுருச்சு. ஆனா பின்னாடி கேட்ட கேள்வி ஒண்ணு கரெக்ட், கேட்டதுதான் கேட்ட, ஸ்ட்ராங்கால கேட்டிருக்கணும், அவங்க சத்தத்தை விட உன் சத்தம் ஜாஸ்தியா இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னது ஓகே. ஆனா இதை கம்ப்ளீட்டா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடுவுலயே அவர் ஸ்டாப் பண்ணிட்டு இவரா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டாரு. நியாயப்படி இந்த கேள்வியெல்லாம் யாரை கேட்டிருக்கணும்? கம்ருவை
கேட்டிருக்கணும். அதானே உலக வழக்கம். கேட்டாரு. எப்படி தெரியுமா கேட்டாரு? கம்ரு, லாஸ்ட் வீக் தானே உங்களை பத்தி பெருமையா பேசினேன், இப்போ வந்து இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு வெளியே எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா லாஸ்ட் வீக்ல என்னென்ன பேச்சு பேசி இந்த பீஸ் அரோரா இவர்கிட்ட கம்மலை கழட்டி கொடுக்க சொன்னா வேற என்ன ஜட்டியும் கழட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டது. இந்த இடத்துலயும் அமித் கேட்டாரு, கம்ருதீன் பார்த்து பேசுங்க அப்படின்னு. அப்புறம் முந்தா நேத்து எபிசோட்ல திவ்யா டைப் எல்லாம் பேசினது. இவ்வளவு பேசின கம்ருதீனை சார் புடிச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. ஆனா தப்பு பண்ணவனை தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லி கேப்டனை புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்குறாரு. இதுக்கு பேர் என்ன விஜய் சேதுபதி சார்? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஏன் இவ்வளவு அமித்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற? நீனா அமித்தோட பிஆரா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்கலாம். இதை நம்ம பல சீசனா தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் என்னோட பாயிண்ட் என்னவோ அதை வேலிடா வைக்கணும். அதனாலதான் நான் கேட்கறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல சம்பந்தமே இல்லாம வியானா மேட்டர்லாம் உள்ள இழுத்தாரு. அமித், வியானாவை பாக்குறப்போ உங்க குழந்தை ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இது நடந்துச்சுன்னா நீங்க பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதெல்லாம் வேலிட் கொஸ்டின் தான். எப்ப அப்படின்னா இவரையே இவ்வளவு கேள்வி கேட்கிறப்போ கம்ருதீனை புடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்குவாரு அப்படின்னு சொல்லி உன்னை எதிர்பார்த்தோம். அது நடந்துச்சுன்னு வைங்க. நேத்து எபிசோட் வேற லெவல், தலைவர் வச்சு செஞ்சுட்டாரு. தப்புன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை கேட்கறதுக்கு கரெக்டான ஹோஸ்ட் யாருன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கும். ஆனா தப்பு செஞ்சவனுக்கு அட்வைஸ், அதை தட்டி கேட்காதவனுக்கு தர்மடி. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? பட் எங்க அமித்த பாக்குறதுக்கு பரிதாபமாச்சுன்னா லாஸ்டா நேத்து எபிசோட் முடிய போறப்போ தன்னோட பொண்ணு கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. பாப்பா, அப்பா விஜய் சேதுபதி சார்கிட்ட திட்டு வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாத, அப்பா தப்பு பண்ண அதனால சார் திட்டினாரு, அப்பா கேம் சரியா ஆடல அதனால தான் திட்டாரு, நான் உன்னை திட்டுவேன்ல தப்பு பண்ணா, அந்த மாதிரி தான் சாரும் என்ன திட்டினாரு, நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா பேசுவாரு, சோ நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அமித் சார், நீங்க நல்ல கண்டஸ்டன்ட்டோ ஹவுஸ்மேட்டோ அதெல்லாம் விடுங்க. வீட்டுக்கு வெளியே அவனும் ஒரு ஆளை வச்சுட்டு வீட்டுக்குள்ள வேற ஒரு ஆளோட சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க திட்டு வாங்கினதை பார்த்துட்டு உங்க பொண்ணு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க பொண்ணு கன்வின்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா? சோ நீங்க ஒரு நல்ல அப்பா. சரி விடுங்க, கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே. ஒரு சில விஷயங்கள்லாம் பாக்குறப்ப நமக்குள்ள இருக்க எமோஷன் பொங்க தானே செய்யும். அதனால கொஞ்சம் பொங்கிட்டேன். இனிமே பொங்கல் வராம பாத்துக்கிறேன். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அடுத்து நம்ம ரம்யாவையும் கூப்பிட்டு, நீ தானம்மா வெளியே நான் அவ்வளோ பெரிய ஆளே இவ்வளோ பெரிய ஆளுன்னா பேசிட்டு இருக்கிறதே, அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா இங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டியது தானே? உன் கண்ணு முன்னாடியே நடக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ. பட் லாஸ்ட் வீக்ல உன்னை டீ போட்டு பேசினதுக்காகவே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்றப்ப நீ கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்க எப்பவும் போல மௌன விரதம். மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். அடுத்து சாண்ட்ராவை கூப்பிட்டு, ஏமா பிரஜனைக்கு இது நடந்தா சும்மா இருந்திருப்பியா? உன் கூட சுத்தன பொண்ணு தானே, அவளுக்கு இப்படி ஒன்னு நடக்குது, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இது சரியா? தப்பு தான் சார் அப்படின்னு அம்மனி சோகமா மூஞ்ச வச்சுட்டு திவ்யாக்காக பரிதாபப்படுற மாதிரி பேசுறாங்க. செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. பட் நீங்க சொல்லுங்க, சாண்ட்ரா திவ்யாக்காக பரிதாபப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. அவன் செஞ்சதெல்லாம் கம்மி. எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த மாதிரி 10 மடங்கு போட்டு கிழின்னு கிழிக்கணும் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் உள்ளுக்குள்ள காண்ல இருந்திருப்பாங்க. இன்னமும் இருப்பாங்க. ஏன்னா இந்த அம்மாவே ஒன்னு அசியூம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, திவ்யாவும் பிரஜனும் க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல ஓடி இருக்கும். ஆனா இத்தனையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே பாவம் தான், என்ன பண்றது அப்படின்னு பேசுறதெல்லாம் பாக்குறப்போ நடிப்பு அரக்கனுக்கே டஃப் கொடுக்குறியம்மா, நீதாம்மா நடிப்பு அரக்கி அப்படின்னு ஒரு அவார்டு தான் கொடுக்க தோணுச்சு. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. சொல்லுப்பா வினோத், நீ என்ன சொல்ல போற இப்போ? சார், நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ண, திட்டி கூட்டணும் வந்த சாரி சொல்ல சொல்லி. அப்படியாப்பா அப்படின்னு நக்கல் அடிக்கிற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு, என்னப்பா உன் ஃப்ரெண்டே உன்னை வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் பண்றாரு, அதுக்கு நீ சப்போர்ட்டும் பண்ற, தட்டியும் கேட்க மாட்டேற, உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான், அவங்க நல்லா உன் இமேஜ் டேமேஜ் பண்றாங்கன்றது உனக்கும் தெரியல, அவங்களும் அதை பத்தி கவலையும் படல, அவங்க 2 பேருக்குள்ள வேற இருக்கலாம் அஜெண்டா அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா சொல்லி தொலையா சிக்கையா மொக்கையா? ஆமாப்பா இருக்கலாம்ல. ஆனா நீ எதுக்கு வந்திருக்க? விளையாட வந்திருக்க. கோர்ட்ல மட்டும் அவ்வளவு கத்துனிய. யார கத்துனாங்கப்பா? எங்களெல்லாம் கத்துனாங்க சார். மத்தவங்கள பேச விடாம இன்னா கத்துன. ஆனா உன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் பொறுமையா போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு இவரையும் போட்டு அடி நடிச்சாரு. அதுக்கப்புறம் கமருதீன் கையை காட்ட, தம்பி நீ பேசுறத தான் நாங்க கேட்க கூடாதுன்னு சொல்லி மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசுறீங்க, அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு பாருங்க அட்வைஸ் வரிசையா. லாஸ்ட் வீக் தானே சார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணேன், உங்களை நினைச்சு பெருமைப்பட்டேன். எனக்கு என்ன, உனக்கு அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவேன், மத்த கண்டஸ்டன்ட்ஸும் போயிருவாங்க. ஆனா உன் வாழ்க்கை தான் வெளியே போனதுக்கு அப்புறம் நாரிடும். நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. ஒரு பொண்ணை பார்த்து எப்படி போடி வாடின்னு சொல்லலாம்? அவங்களோட அனுமதி இல்லாம. அவங்களுக்கு வேணா உங்களை மாதிரி பேச வராம இருக்கலாம், அதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாமா? தப்பு கமருதீன், எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவரு கீழே குனிஞ்சுக்கிட்டு பரிதாபமா பார்த்துட்டு இருந்தாரு.
ஒரு சிலர் கேட்கலாம், அதான் கேட்டாருலப்பா இதுக்கு மேல என்ன அப்படின்னு. அப்படி கேட்கறவங்க கொஞ்சம் யோசிங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேரை புடிச்சு கிளின்னு இந்த பீஸ் கிளிக்குது. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆனா அப்பேற்பட்டவருக்கு வீக்கெண்ட்ல வந்து அட்வைஸ கொடுத்து எனக்கு கஷ்டமா இருக்கு கமருதீன், உங்களுக்கு வெளியே எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, லைஃப் போயிடும் அப்படிலாம் அட்வைஸ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அமித்தையும் வினோத்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சிங்கல்ல, அதுல ஒரு 50% இங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்க சைடுல இருந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா நாய்க்குட்டியை தடவி கொடுத்த மாதிரி தடவி கொடுத்துட்டு போயிட்டீங்க. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமா? அப்புறம் பிரேக் கூட போறதுக்கு முன்னாடி, வினோத்தே உனக்கு சொல்லதான் முடியும், நீ மதிக்கிற அளவுக்கு அவங்க உன்னை மதிக்கிறாங்களான்னு பாத்துக்க. மதிக்கிறனா கூப்பிட்டு வச்சு பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லதான் முடியும். இனிமே நடக்காது சார், அது எனக்கு தெரியாது. உடனே திருந்தன யாரையும் நான் பார்த்தது கிடையாது, திருந்தனா சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டாரு. எவங்க திருந்துவான்? நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கோம், நேரம் கொடுத்திருக்கோம், இடம் கொடுத்திருக்கோம், வாய்ப்பு கொடுத்திருக்கோம். பட் அவர் சொல்ல வந்த பாயிண்ட் இவருக்கு புரிஞ்சா புரியலையா தெரியல. இந்த கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் பாருவா வினோதா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுங்க, பாருக்காக வினோத்தையே போட்டு அடிப்பாரு அப்படின்றதான் சுத்தி வளைச்சு சொல்றாரு. அது கண்டிப்பா இந்த பீஸுக்கு புரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் வீக் பாருங்களேன், எங்கேயாவது போய் பிரச்சனை ஈத்துட்டு வருவார் இவரு. அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பின்னாடியே இவரும் சுத்துவாரு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு, நான் சொல்லிதான் செய்யறான் அவன். இந்த பிரேக்ல ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுல அமித் நான் கம்ருவை ஸ்டாப் பண்ண சொன்னேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அரோரா, நான் தூரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன், சாரி பூரின்னு பேசுறதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு, ஆனா நான் கேட்டேன்னா என்னையும் பிடிச்சி கழுவிதான் ஊத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அம்மா. அப்ப நம்ம கம்ரு அங்க இருந்து பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மைக்க கையில வச்சுக்கிட்டு, இன்னும் அரோரா இவ்வளவு நாள் என் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு அந்த குரூப்போட சேர்ந்த உடனே எனக்கே அகைன்ஸ்டா பேசுற பத்தியா, அந்த குரூப்போடவே இருந்துக்கோ, ஒன்னெல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த குரூப்போடவே இருந்துக்கலாம் அப்படிங்குது இந்த அம்மா. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே, அம்மனி வீக்கெண்ட்ல இப்படி இருப்பாங்க, வீக் டேஸ்ல போய் கம்ரு அப்படின்னு ஹச்சிடாக மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் பண்ணக்கூடாதா? அப்படி இருக்கிறப்போ இந்த பீஸ் கேட்கிற கேள்வி நியாயம் தானே. பட் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு நம்ம தலைவர் வந்துட்டாரு. அப்போ இந்த பீஸ் கையில மைக்க வச்சுட்டு நிக்குது. கமருதீன், நீங்க மைக்க எடுக்க வேணாம்னு சொன்னனே, எதுக்கு எடுத்தீங்க? உங்களுக்கு தான் பேச விருப்பம் இல்லையே எங்கள்கிட்ட. கேப்ல போயிட்டு உன் பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு மைக்க வச்சிருவேன். சார் அது இல்ல சார், கேட்கல. அதாவது சார் திவ்யா சிரிச்சாங்க, கேட்கல. ஐயா, நீ உட்கார்ந்து இருக்கிறதுல இருந்து 20 அடி தள்ளி இருக்கிற திவ்யாக்கு கேட்கற மாதிரி கத்த தெரியுதுல, 5 அடி பக்கத்துல தான் மைக் இருக்கு, அதனால கத்தி பேசு, கேட்கும். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ? இல்ல சார், திவ்யா சிரிச்சிட்டு இருந்தாங்க, கேட்கல. ஐயா சாமி விட்டுரு, நான் பேசவே இல்ல. அப்படி வா வலிக்கு. அப்ப நாங்க மைக்க கழட்ட சொன்னதுக்கு என்ன மரியாதை, எப்படி புடிச்சோம் பாத்தியா அப்படின்னு குஷி ஆயிட்டாரு சேதனை. ஒருவேளை எசக்க பசக்கா நம்ம ஏதாவது கேட்டு கம்ருதீன் ஃபேன்ஸ் நம்மள ஏதாவது திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் தடவி கொடுக்கறாரோ. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. அடுத்து இவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் அமித் கிட்ட வந்தாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் இவரை பெருமையா பேசிட்டு வீக்கெண்ட்ல சரியில்லைன்னு சொல்லி கீழின்னு கீச்சாங்க. ஆல்ரெடி அந்த பாடியோட தலை தொங்கி போயிடுச்சு, ஆனாலும் விடமாட்டோன்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அதுல விக்ரம் என்ன சொன்னாரு, பாருக்கு மட்டும் இவர் ரொம்ப பயாஸ்டா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார் அப்படின்னாரு. அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, இவங்க ஒரு வேலையும் பெருசா செய்யல, அவங்கள ஸ்ட்ராங்கா தட்டி கேட்கல அப்படின்றது தான் எல்லாரோட பாயிண்ட்டும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் ஓரளவுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னு பாருக்கு சப்போர்ட் பண்ணுது பீஸ். காண்டாவுமா ஆவாத நம்ம சேதுபதிக்கு வரணுமே. அது எப்படிங்க, கேமரால நாங்களும் தான் பார்த்தோம், எங்களுக்கு வேலை செஞ்ச மாதிரி தெரியவே இல்ல, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு? மேபி அமித்துக்கு மட்டும் தனியா வேலை செஞ்சாங்க போல இருக்கு அப்படின்னு போட்டு மறுபடியும் அடின்னு அடிச்சாரு. முந்தானேத்தும் சரி, அதுக்கு முன்னாடி நாளும் சரி, வேலை செய்யின்னு போய் கெஞ்சினாலும் நாங்க செய்ய மாட்டோம், இந்த டைம்ல தான் செய்வோம் அப்படின்னு வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சி நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா எப்படிதான் எல்லாத்தையும் மறந்துட்டு பாருக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்றாரோ இவர். ரொம்ப அப்ராணியா இருக்கீங்களே சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதுக்கப்புறம் பார்வை மட்டும் லைட்டா வருத்தாரு, பெருசாலாம் கிடையாது, லைட்டா. ஏமா 50 பாத்திரம் விளக்குனா 70 பாத்திரம் விளக்குனு சொல்றியே, வீட்டுக்குள்ள இருக்கிறதே 25 பாத்திரம் தான், அதுக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அவங்களோட முட்டை பால் எல்லாம் போச்சே, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இதுல கஞ்சி குடிச்சு வாழ மாட்டீங்களா நீங்க வேற கேள்வி கேட்கிற. இப்படின்றதுதான் தலைவரோட அந்த பெரிய வருவல். பத்தல இன்னும் பேசிய முடியல, பத்தலன்னு பத்தல் நான் கிஷான் ஊத்தி கொள்த்து நல்லா பத்தோம். மறுபடியும் அந்த அம்மனியை உட்கார வச்சுட்டு அமித்துக்கிட்டே வந்தாரு. சொல்லுப்பா, வீடு சுத்தமா இருந்துச்சா? இல்ல சார், நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன், என்னோட கணிப்பு தான் சார் தப்பா போச்சு. இது என்ன, அது எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்டா கிளைமேக்ஸ்ல வந்து நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு படத்துல கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. ஐயா, நான் காரணம் சொன்னாலும் அடிக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அடிக்கிறேன், நான் என்னதான் பண்றது அப்படின்னு மூஞ்ச தொங்க போட்டு பரிதாபமா அவரை பாக்குறப்போ, யாரு பெத்த புள்ளையோ யாராருக்கோ போக வேண்டிய அடியெல்லாம் சேர்த்து வாங்குதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல,
இத்தோட முடிஞ்சான்னு கேட்டா இல்லை, அடுத்தும் அமித் தான். நீங்க பயாஸ்டா இருக்கீங்க பாருவுக்கு. அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணலன்னா என்ன பண்ணிருக்கணும்ன்றதுக்கு ஒன்னு சொன்னாரு, அதை கேளுங்களேன். அமித், அவங்க நீங்க சொல்ற பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? 2 பேரையும் தனியா உட்கார வச்சுட்டு சாப்பாடு மட்டும் சமைச்சு போட்டு இதை மட்டும் சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட நாங்க பேச மாட்டோம், நான் மத்தவங்களுக்கு மட்டும் தான் கேப்டன், இனிமே உங்க 2 பேரும் கிடையாது அப்படின்னு போயிருக்கணுமா. யார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்னு தெரியல. அப்போ நான் எழுதுனது தப்புங்கிற? அப்படிலாம் இல்லைங்க சார். ஆமா அப்படிதான். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி ஆல்ரெடி இந்த பீஸுங்க 2மே வேலை செய்யாம தனியா தான் சுத்திட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி சாப்பாடையும் சமைச்சு கொடுத்துட்டு யாரும் இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா சந்தோஷமா போச்சு. இதனால நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு 2 கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு நல்லா தின்ட்டு ஜாலியா பேசிக்கிட்டு கட்டி பிடிக்கிறது, மைக்க கழட்டிட்டு பேசுறது, அப்புறம் எல்லாம் பண்றது, இப்படின்னு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு பனிஷ்மெண்ட். சூப்பர் சார் உங்க பனிஷ்மெண்ட். அவவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாட்டாயா இருக்கு. ஆறுமுகம் இறங்கிடா களத்துல. இப்ப ஃபைனலா எவிக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க மக்களே, உங்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சோ புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை வெளியே நல்லா இருக்கும், அவ்வளவுதான். பட் இந்த அட்வைஸ் பாரு அண்ட் கம்ரு இவங்க 2 பேரை தவிர்த்து மத்த எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கிறாராமா. இதனால அவங்க 2 பேரும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அப்படியே வருத்தப்பட்டு கிழிச்சிட்டாலும். ஆமா, எதுக்கு இப்ப திட்டிட்டு போறாளுங்க? திருந்திருவோமா? ஃபைனலி எவிக்ஷன் டைம். நம்ம பல வாரமா ஆவலுடன் எதிர்பார்த்த ரம்யா அவுட், டபுள் எவிக்ஷன் போல இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த அம்மா அதை கேட்ட உடனே சாண்ட்ராக்கு பயங்கர அழுக. நீயும் போனா நான் எங்க போவேன், எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், உங்களுக்கு தான் பாரு இருக்காங்களே, அதுக்கு மேல என்ன வேணும்? பிரஜனுக்கு பிரஜனா, ரம்யாவுக்கு ரம்யாவா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க சாண்ட்ரோ, நீங்கள் தூங்கும் பொழுது பாயாகவும் ஏங்கும் பொழுது தாயாகவும் இருப்போமா. இப்ப நம்ம ரம்யா என்ன சொல்றாங்க, எனக்கு இங்க அழ வேணாம், அழக்கூடாது, நீ ஃபீல் பண்ணாத சாண்ட்ரோ, நான் செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ சபரி ரம்யாவை கட்டி பிடிக்கிறதுக்கு வராரு. ஆனா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இந்த அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், அது என்னன்னு நமக்கு தெரியல. பட் அந்த காரணம் கண்டிப்பா கன்றாவியான ஒரு காரணமா தான் இருக்கும். அதனால அதை நோண்ட வேணாம், அப்படியே விட்டுறலாம். அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இப்ப அழாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா. எப்படியாவது அழாம வீட்டுக்கும் போயிடணும் அப்படின்னு நினைச்சு. பட் அதை அவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நம்ம பிக் பாஸ் தானே முடிவு பண்ணோம். இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லி ஒரு சில மோட்டிவேஷன் டாக்கெல்லாம் கொடுத்தாரு. உடனே அம்மா பொங்க ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேரை பார்த்திருப்பாரு நம்பாலு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? அப்படியே அம்மனி வெளியே போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் உங்க வாயால ஒரே ஒரு தடவை ரம்யா வெல் பிளேட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்க, ரம்யா நீங்க ஒழுங்கா ஆடி இருந்தா சொல்ல மாட்டோமா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டேன். ரம்யா வெல் பிளேட் அப்படின்னு பேருக்கு சொன்னாரு. இப்ப ஏற்பட்ட வெல் பிளேட் உங்களுக்கு கண்டிப்பா வேணுமா? ரொம்ப கேவலமா இருக்குடா. அடுத்து திவ்யா சொல்றாங்க, ரம்யா தப்பு பண்ற, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, சபரிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாலும் நான் அவனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு மூஞ்ச திருப்பினே போறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சபரியை கட்டி புடிச்சு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வெளியே போனாங்க. சோ போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க வச்சிருந்தேன், எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காரு சபரி. இவங்க சமுத்திரம் படத்துல வர்ற தங்கச்சி, அவரு சமுத்திரம் படத்துல வர்ற சரத்குமார் தங்கச்சி போறத நினைச்சு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்தோம், சபரி என்ன எனக்கு பாசம் பெருசா கிடைக்கல, அது உன்கிட்ட கிடைச்சது, அந்த பாசத்துக்கு அடிபட்டு போனதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. எது இதே சீக்கிரமா? ஏமா அப்படியே போயிரு, ஆல் தி பெஸ்டோட முடிச்சுப்போம், இதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். நானும் மனுஷி தானே. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் தன்னோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ல ஒரு காஃபியை வாங்கி கொடுத்து, அதை நீ குடி, உன்னோட மைக்கை நான் புடிச்சிக்கிறேன் அப்படின்னு காஃபியை குடிக்க வச்சு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சோ நேத்து இந்த ஒரு டிக்கெட் அவுட். இன்னைக்கு யார் தெரியுமா போறது? அவங்க பேரு நான் சொல்ல மாட்டேன், நீங்களா கண்டுபிடிச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மைக்க மாட்டிக்கங்க, இனிமே ஒழுங்கா இருங்க அப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டு மைக்க கொடுத்தாரு. அதனால பாருவும் கம்ருதீனும் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி எழுதிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க பாக்கலையா? நீங்க வேற, நம்ம ஃபயர் சேதுபதி பயங்கரமா ஃபயர் விட்டாருப்பா. உங்க கண்ணுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனாலதான் அது உங்களுக்கு தெரியல. ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இப்ப அம்மனி மைக்க மாட்டின உடனே சொன்னாங்க பாருங்க, அப்பாடா இப்பதான் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு. அது ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் வந்து கண்ணா பின்னான்னு நம்மள போட்டு கிழிக்க போறாருன்னு நினைச்சோம். ஆனா அப்படிலாம் ஒன்னும் பெருசா பண்ணல அப்படின்றது ஒண்ணு, மைக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்றது 2. அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஓரளவுக்காவது கம்ருவ ரோஸ் பண்ணாரு. ஆனா பாருவ நீ சும்மா இருமா, உனக்கு எந்த அடியும் விழாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டாரு. சேட்டாதான். இப்ப கம்ரு போய் வேணாம் பாரு, இதை இதோட ஸ்டாப் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு
முடியாதுன்னு சொல்றாரு இவரு. பட் நம்ம அம்மனி விடுவாங்களா? டேய் இது வாரம் வாரம் நடக்கிறதாண்டா. நம்ம கேம் ஆடிட்டு தான் இருக்கோம். இல்ல பாரு, இப்போ ஒருவேளை நம்ம அப்பா அம்மா இருந்து ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னா அவங்களை எதிர்த்துட்டு பண்ண முடியுமா? அந்த மாதிரி தானே நம்ம பிக் பாஸும் இங்க. எப்படியே அப்படி எப்படி திருந்தினாரு பாத்தீங்களா எங்காலு? நீ பொழைச்சுக்கோடா, நீ பொழைச்சுக்கோ. சரி, அது கொஞ்சமாவது ஸ்டெப் எடுக்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தா அது எப்படி விட்டுற முடியும்? அப்படிலாம் ஒண்ணு திருந்த விட மாட்டேன் அப்படின்னு இந்த அம்மனியே மறுபடியும் போய் அந்த பீஸை நோண்டுது. இங்க பாரு இந்த வாரம் எப்படி போகுதுன்னு பாப்போம், ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாரத்துல இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட அம்மனியால ஏத்துக்க முடியல. நீ இல்லாம எப்படிடா ஒரு வாரம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கோ பாரு, கிவ் மீ சம் டைம், லீவ் மீ அலோன். என்னடா லோன் கேட்டு ஃபோன் பண்ணாங்களா? இப்போ நம்ம பாரு தனியா போய் இந்த crocodile tears அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, முதலை கண்ணீர், அதை ஒரு கால் சொட்டு கண்ணுக்குள்ளேயே விட்டு எனக்கு என யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டையும் பாட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எத்தனை மணி நேரத்துக்கு தாங்க போகுது? மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், ஒன்னும் இல்ல. நாளைக்கு எபிசோட்லயே பாருங்களேன், சூரிய வம்சத்துல தேவயானி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி, ஏங்க நம்ம வேணா நம்ம விரதத்தை ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கலாமா? சொல்லிருச்சு. சரி, இந்த பிக் பாஸ் சீசன் 3 என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல இதை கண்டினியூ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன மாற்றம், எபிசோட் 3ல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு பதிலா ஜெனி பேசி ராகேஷ் ஜெனில போடுவாங்க. சோ ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான ராகேஷ் ஜெனியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.